உண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தாய்மாமன் தங்க மோதிர திட்டம். அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கும் புதிய திட்டத்திற்கான அரசாணை வெளியிடப்பட்டு உள்ளது. இதற்காக நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு உள்ளது. அரசு மருத்துவமனைகளில் பிரசவத்தை ஊக்குவிப்பதே இதன் நோக்கமாகும். கத்தார் தீ விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு நிவாரணம். கத்தாரில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தமிழர்களின் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 10 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டு உள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் 1 தேர்வு செப்டம்பர் 6ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவித்து உள்ளது. அரசு வேலைக்கு தயாராகும் இளைஞர்களுக்கு இது முக்கிய அறிவிப்பு ஆகும். அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை விரைவாக நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கை சட்டமன்றத்தில் வலியுறுத்தப்பட்டு உள்ளது. இதனால் விரைவில் ஆட்சேர்ப்பு அறிவிப்புகள் வெளியாகும் வாய்ப்பு உள்ளது. மாநகராட்சி சேவைகள் 44 வகைகளாக வாட்ஸ்அப் மூலம் வழங்கப்பட்டு வருகின்றன. பிறப்பு சான்றிதழ், வரி புகார் உள்ளிட்ட சேவைகளை மக்கள் எளிதாக பெற முடிகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மழை எச்சரிக்கை. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்து உள்ளது. தமிழகத்தில் மின் பற்றாக்குறை இல்லை என்றும், சில தொழில்நுட்ப காரணங்களால் மட்டுமே மின்வெட்டு ஏற்படுகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. கட்டிட அனுமதி நடைமுறையில் மாற்றம். அபார்ட்மெண்ட் மற்றும் புதிய கட்டிடங்களுக்கு அனுமதி பெறும் முறையை எளிமைப்படுத்த புதிய திட்டம் அறிமுகப்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. ஒன்றிய அரசுடன் இணக்கமாக செயல்படுவோம். மாநில வளர்ச்சிக்காக ஒன்றிய அரசுடன் தேவையான ஒத்துழைப்பை தொடர்வோம் என்று சட்டப்பேரவையில் முதல்வர் தெரிவித்து உள்ளார். இது பல திட்டங்களுக்கு நிதி கிடைப்பதில் உதவக்கூடும் என்றும் தெரிவித்து உள்ளார். பெண்கள், மாணவர்கள், விவசாயிகள் மற்றும் முதியோர்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களின் செயல்பாடு குறித்து துறைகள் ஆய்வு செய்து புதிய உத்தரவுகள் தயாரித்து வருகின்றன.